இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரம்பூர் பகுதி குழு சார்பில் சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கலைக் கல்லூரி எதிரில் மயிலாடுதுறை சாத்தங்குடியில் நடந்த இரட்டை ஆணவ படுகொலையை கண்டித்து ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றக் கோரியும் பெரம்பூர் பகுதி செயலாளர் RM சந்தோஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் தா. லெனின் அவர்கள் கண்டன உரையாற்றினார். மற்றும் வடசென்னை மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், வேம்புலி தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜி. சுப்பிரமணி, மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஏ. சுப்பிரமணி, எஸ். பாஸ்கர், AITUCயின் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஏ. அருள், NFIW வடசென்னை மாவட்ட செயலாளர் தா. செண்பகம், பகுதி துணை செயலாளர் சிகாமணி, கீர்த்தி, கோட்டி சுரேஷ் மற்றும் பகுதியில் உள்ள தோழர்கள், பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நீங்கள் எல்லா மனிதர்களா? நீங்கள் எல்லா மனிதர்களா? இல்லை என்றால் மிருகங்களா? பெற்ற மகனை கொலை செய்த இரக்கமில்லா பாவியை கைது செய், கைது செய், தமிழக அரசை கைது செய். டாக்டர் நேற்று நம்ம தமிழ்நாட்டிலே 2வது மாநிலமாக திகழ்கிறது. ஜாதி வேடி கொடுமைகள் தடுத்து நிறுத்து தொடர்ச்சியாக நடக்கின்ற ஆணவ படுகொலையை தமிழக அரசு தடுத்து நிறுத்து என்று சொல்லி ஆர்ப்பாட்டம். கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். எங்கள் தோழருமான தோழர் லெனின் அவர்களே, வடசென்னை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தாப்பு வெங்கடேஷ் வேம்புலி அவர்களே, வடசென்னை மாவட்டத்தின் மாவட்ட குழு உறுப்பினர்களே, பெரம்பூர் பகுதி உறுப்பினர்களே, தோழர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் தோழர் RM சந்தோஷ்குமார் அவர்களே, திரளாக பங்கேற்றிருக்கும் பெண் தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் தோழர்களே, எத்தனை கோடி இளைஞர்கள் தமிழகத்திலே, எத்தனை கோடி மாதர்கள் தமிழகத்திலே, எத்தனை ஆயிரம் அரசியல் தலைவர்கள் தமிழகத்திலே. பொதுமக்களே, வேடிக்கை பார்க்கும் நண்பர்களே, பெண்களே, சற்று சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள். காதல் செய்து திருமணம் செய்து கொண்டால் தப்பா? ஓட்டு மட்டும் உங்களுக்கு இருக்கிறதா? அரசியல் தலைவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக விரல் நீட்டி ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். எந்த
இதான் யதார்த்தம் என்றால் மனிதனுக்கு மட்டும் என்ன ஜாதி? எங்கடா உங்க ஜாதி? தமிழகத்தில் எங்கடா உங்கள் நீதி? ஐயோ பாவம், பெற்றோர் வயிறு பத்தி எரிகிறது. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆசைக்காரங்களோடு பெற்று வளர்த்தெடுத்து அவர்களை தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் பெருமை தேடி தருவதாக பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். அவர்கள் காதலித்தால் தவறா? தமிழக மக்களே, நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள். காதல் செய்வது தவறு என்றால் அன்னை மகளை காதலிக்கலாம், தந்தை மகளை காதலிக்கலாம். காதல் என்பது அன்புதான். முறையாக பெண் பார்த்து திருமணம் செய்து கொண்டாலும் அந்த கணவன் மனைவியை காதலிப்பதும் காதலிதான். ஆகவே இப்படி ஆணவ கொலை எங்கிருந்து வருகிறது? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, 6 மாதம் டைம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய உங்கள் அமைச்சர்களின் வாயிலாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒரு சின்ன பதிவிடுகிறேன். தனி சட்டம் இயற்றுங்கள் முதல்வரே. தனி சட்டம் நீங்கள் இயற்றினால் அதுதான் தமிழகத்திற்கான மாற்றம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கண்டனங்களை ஆற்றிய இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செண்பகம் அவர்களே, தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் ஜி சுப்பிரமணியம் அவர்களே, இரக்கமில்லா பார்வையை சாதி வேறி மிருகத்தை தமிழக அரசே காவல்துறையே கைது செய், உடனடியாக கைது செய். சாதி மறுப்பு திருமணத்தை தமிழக அரசை நடத்தி வைக்க சட்டம் நேற்று ஆணவ படுகொலை செய்பவரை ஆணவ கொலை செய்பவரை நடு ரோட்டில் நிற்க வைத்து தூக்கி போட சட்டம் போடு. தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் ஆணவ கொலை நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம். கடந்த மாதம் 29ஆம் தேதி மயிலாடுதுறை சாத்தங்குடி அருகே இருக்கிற கிராமத்தில் பார்த்திபன் என்கிற இளைஞன் அந்த பகுதியைச் சார்ந்த ஒரு இளம் பெண்ணை, மாணவியை மனதார காதலித்திருக்கிறார். மாணவி வீட்டு பெற்றோர்கள் பார்த்திபனிடம் சென்று தகாத முறையில் பேசி அவரை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இனி இது போன்ற நிகழ்வில் பங்கேற்கக்கூடாது என்று கொலை மிரட்டல் விடுத்து சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அன்றே சென்று காவல்துறையில் பார்த்திபனும் பார்த்திபன் குடும்பத்தாரும் இது குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனக்கு பாதுகாப்பு வேண்டும், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்பதை மனுவாக எழுதி காவல்துறைக்கும் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 30ஆம் தேதி அந்த பெண்ணும் பார்த்திபனும் காணாமல் போய்விட்டார்கள். ஊரே சல்லடை போட்டு தேடுகிறது. ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு தோட்டத்தில் ஒரு குடிசையில் 2 பேரும் தூக்கு போட்டு கொல்லப்பட்டிருக்கிற அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்த பிறகு காவல்துறை அதன் பிறகுதான் நடவடிக்கைக்கு வருகிறது. ஏற்கனவே புகார் அளித்த அந்த புகாரின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்திருந்தால் 2 அகால மரணத்தை 2 இளைஞர்களுடைய காதலுடைய மரணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம், உரிய பாதுகாப்பை வழங்கியிருந்தால். உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்காத காரணத்தால் தான் 2 இளம் பிஞ்சுகள் இன்றைக்கு உயிர் நீத்து போயிருக்கிறார்கள். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அனைவரும் கடந்த 30ஆம் தேதியே சாலை மறியல் செய்து கைதானார்கள். இரவு வரை அடைத்து வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் 2 பேரினுடைய உடலும் அதுவும் திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டு பிரேத பரிசோதனையும் நடந்திருக்கிறது. எங்களுடைய கேள்வி, ஒரு சின்ன குடிசையிலே அதுவும் நின்றால் தலை முட்டுகிற ஒரு இடத்திலே தூக்கு போட்டு இறக்க முடியுமா? அவர்களே விரும்பி தூக்கு போட்டு செத்து போயிருப்பார்களா? எங்கோ அடித்து கொலை செய்து தூக்கில் மாட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். இது மிக தெளிவாக தெரிகிறது. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பதைப் போல சட்ட முறையில் இருக்கிற ஓட்டைகளை வைத்து குற்றவாளிகள் தப்பிக்க பார்க்கிறார்கள்.
இந்த நிலையிலாவது ஆணவ படுகொலைகளை தடுக்கிற அந்த சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம்தான் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு, காதலர்களுக்கு எதிரான அந்த கொலை வெறியர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு அளிக்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசு வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே இதற்கென்ற தனித்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நேற்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பல ஆணவ கொலைகள், பல கற்பழிப்பு சம்பவம் நடக்கும்போது இதை மட்டும் அவங்க இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி, கற்பழிப்பு சம்பவம், அதுக்கான ஒரு நடவடிக்கையோ ஒரு அரெஸ்ட் அதுக்கு செய்யாமல் முன்னாள் அமைச்சர் மேலே அவர் அவசரமாக கைது பண்ணி எப்படி பார்க்குறீங்க? தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 60 நாள் ஆகிறது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள், படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும் என்று எதற்கெடுத்தாலும் சொல்கிறார்கள். ஆனால் அதே சட்டம் கடமையை செய்ய வேண்டிய எதிர்க்கட்சிகள் மீதான குற்றச்சாட்டு என்றால் உடனே நடக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றமா நடவடிக்கை வருகிறது. ஆனால் ஆணவ படுகொலை செய்தவர்கள் மீது அந்த நடவடிக்கை வரவில்லை. எனவேதான் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு, ஒரு கண்ணிலே வெண்ணெய் வைத்து பார்க்கிற காவல்துறையின் நடவடிக்கை சரியல்ல. எல்லாவற்றையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு துரிதமாக செயல்பட வேண்டும். அதற்காக காவல்துறையை முடுக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். லெனின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர்.